ஃபெமிலியாரிட்டி கில்ஸ் த இம்பார்ட்டன்ஸ். இப்போ நமக்கு ரொம்ப பிடிச்சி அட்மயர் பண்ணி ஒருத்தவங்க முக்கியம்னு நினைச்சு நம்ம பார்த்துருப்போம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாதாரண ஒரு பக்கத்து வீட்டு அண்ணன் இல்ல ஒரு அக்கா, அவங்க அவங்க மேல ஒரு தனி மரியாதை இருந்திருக்கலாம், இல்ல அவங்க மேல ஒரு ஒரு அக்கறை இருந்திருக்கலாம், இல்ல ஒரு பேசிக்கலி ஒரு ரெஸ்பெக்ட் இருந்திருக்கலாம் பிகாஸ் ஆஃப் தேர் அச்சீவ்மெண்ட்ஸ்ன்னு வச்சுப்போமே. ஐஏஎஸ் படிச்சிருக்காங்கல்ல, ஐபிஎஸ் படிச்சிருக்காங்க, அவங்க மேல ஒரு ஒரு டாக்டர் படிச்சிருக்காங்க, இல்ல இன்ஜினியர் படிச்சிருக்காங்க, அவங்க மேல ஒரு தனி மரியாதை இருந்து அவங்க கிட்ட பழகணும், பேசணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஆசை வரும். நம்மளும் போய் பேசுவோம். அப்புறம் ஒரு நாளடைவில் தினம் அவங்களும் பேச ஆரம்பிச்ச அப்புறம் இங்கதான் இருக்காங்க தோ பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு அந்த மரியாதை கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சி அவங்களா இவங்க ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க, ஏதாவது அட்வைஸ் சொல்லிட்டு இருப்பாங்க, அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, அவங்க கிடக்குறாங்க அப்படின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திடும். நாட் பிகாஸ் உங்களோட அட்மிரேஷன் குறைஞ்சிருச்சுன்னு இல்லை, நாட் பிகாஸ் அவங்களுடைய தகுதி எந்த வகையிலையும் குறைஞ்சிருச்சுன்னு கிடையாது. ஆனா நீங்க ரொம்ப ஃபெமிலியர் ஆயிட்டீங்க. ஓ இவங்களை எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பண்ணும்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரெவரன்ஸை குறைச்சிடும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம அவருடைய அன்பை ருசிக்கும் போது சால்வேஷன் பெற்றுக்கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டு சொந்த ரட்சகரா இயேசு சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு வரும்போது ஒரு அட்மிரேஷன்லையும் ஒரு அன்புலையும் அந்த பயபக்தியிலையும் நம்ம உள்ள வருவோம். அப்ப ஞானம் தொடங்க ஆரம்பிக்கும் நம்ம வாழ்க்கையில. இந்த வசனத்துல சொல்லியிருக்கிற மாதிரி ஞானம் தொடங்க ஆரம்பிக்கும். அப்படி தொடங்க ஆரம்பிச்சு கொஞ்சம் அவரை அறிய 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 நம்ம வசனம் படிக்க 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 ஓ இவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் தெரிய 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 ஒரு கட்டத்துல பைபிளா எனக்கு தெரியும், வசனமா எனக்கு தெரியும், ஓ இந்த வசனம் இங்க இருக்குது, ஓ இந்த ரெவலேஷனா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபெமிலியாரிட்டி என்ன ஆயிடுதுன்னா இதோட முக்கியத்துவத்தை ஒரு இம்பார்ட்டன்ஸை கொண்டுடும்.